ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டீசல் புல்லட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டீசல் புல்லட்டோட இன்ஜினோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக டீசல் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. இதே வந்து ஒரு டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இந்த பைக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு 90s ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிணத்துல வந்து ஒரு இன்ஜின் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜக் கீ போட்டு அதை ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை இஜெக்ட் பண்ணி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் வந்து இந்த பைக்லேயுமே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ டீசல் புல்லட் அப்படிங்கிறனால டீசல் இன்ஜின் அப்படின்னாவே மேக்ஸிமம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது என்ன ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது, ஸோ எதனால் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டீசல் இன்ஜின் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிசியில் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஹெச்பி லெவலில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா 5 HP வரும். ஸோ இந்த 5 HP இன்ஜின் ஸோ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கும். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் நார்மலாக வந்து 4 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பெட்ரோல் இன்ஜின்னாவே நம்மளுக்கு 4 ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ப்ளெண்டர் இங்கே நிற்கிது. ஸோ நான் வந்து இது கூட கம்பேர் பண்ணல, ஸோ இன்ஜினோட ஃபங்க்ஷனை தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஜினுக்கு பார்த்தோம்னா அப்படின்னா 4 ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ 4 ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட்டு இன்டேக் எடுக்கும், ரெண்டாவது வந்து பார்த்தா இன்டேக்கில் வந்து ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரேஷியோவில் வந்து தான் இன்டேக் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2வது ஸ்ட்ரோக்கில் கம்ப்ரெஷன் ஆகும், 3வது ஸ்ட்ரோக்கில் வந்து ஸ்பார்க் பிளக் மூலிமா வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும், அதாவது வந்து வெடிக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஃபைனலாக வந்து எக்ஸாஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகிடும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில். ஸோ ஹியர் சேம் ஆப்ரேஷன் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, சேம் அதே மாதிரி 4 ஸ்ட்ரோக் இதில் இருக்கும். எல்லா டீசல் இன்ஜினுமே வந்து சேம் காமன் ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு இன்டேக்கில் வந்து நம்மளுக்கு ஏர் மட்டும் சக்ஷன் பண்ணிக்கும். ஸோ சக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஏர் மட்டும் வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, செகண்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ அதில் வந்து ஏர் மட்டும் கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இப்படி ஏர் மட்டும் நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த ஹை ப்ரெஷரைஸில் வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ ஒரு ஏரை என்வாயன்மெண்ட் ஏரை நீங்கள் ஹை ப்ரெஷரைஸில் வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 to 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ளே வந்து க்ரியேட் ஆகும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது வந்து 2வது ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 3rd ஸ்ட்ரோக்கில் வந்து நம்மளுக்கு ஃபியூல் இன்டேக் எடுக்கும் இல்லையா. ஸோ ஃபியூல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இதில் ஸ்பார்க் பிளக் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், எங்கேயுமே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பார்க் பிளக் இருக்காது. ஸோ இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் தான். ஸோ இது டீசல் இன்ஜின்னாவே நம்மளுக்கு வந்து இன்ஜெக்டர் தான் வரும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர்னாலும் நம்மளுக்கு வந்து இதில் எலக்ட்ரானிக் வைஸ் எங்கேயுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, எல்லாமே வந்து மெக்கானிக்கல் வைஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த 3rd ஸ்ட்ரோக் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 3rd ஸ்ட்ரோக்கில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டீசலை வந்து அங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணும். நம்மளுக்கு வந்து 3rd ஸ்ட்ரோக்கில் அதில் என்ன பண்ணும், பெட்ரோலை வந்து பெட்ரோல் ஃபியூலும் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பார்க் பிளக் மூலிமா வந்து அது எக்ஸ்பேண்ட் பண்ணும். பட் இங்கே வந்து அந்த ஸ்பார்க் பிளக் இருக்காது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஹை ப்ரெஷரைஸ்டு டெம்பரேச்சரில் வந்து அந்த ஏர் இருக்கு இல்லையா. ஸோ அது மேலே இந்த டீசலை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணும். ஸோ அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும், அதாவது வந்து வெடிக்கும். ஸோ அதில் க்ரியேட் ஆகிறது அந்த பவரு. ஸோ ஃபைனலாக வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ அதில் வந்து எக்ஸாஸ்ட்டில் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதில் ஏன் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இன்ஜினில் வந்து நம்மளுக்கு ஸ்பார்க் பிளக் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபயரிங் ஆர்டர் வந்து நம்மளுக்கு குயிக்காக கிடச்சிரும். ஆனால் டீசல் இன்ஜினில் வந்து ஸ்பார்க் பிளக் இல்லை. ஸோ அதுவாக ஒரு டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து ஸ்பார்க்கை ஜென்ரேட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா அந்த டீசல் புல்லட்டில் வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக இருக்கும். பெரிய பார்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பெரிய பார்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளைவீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளைவீல் எதுக்காக அப்படின்னா, இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பவரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ், மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னா அது வந்து ஃப்ளைவீல் தான். இந்த ஃப்ளைவீல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிக் பண்ணும்போது ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம அந்த ஸ்ட்ரோக்கை கம்ப்ளீட் பண்ண விட்டால் தான் அடுத்து வந்து ஒரு ஃபாஸ்ட் கிக் பண்ணும்போது தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். கிக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாதியிலே இந்த ஃப்ளைவீல் வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைக்கிள் கம்ப்ளீட் ஆகாமல் இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது டீசல் புல்லட்டை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இந்த டீசல் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இன்றைக்கி நம்ம அண்ணன் வந்து அது ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறாரு. அது என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு ட்ரிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரிக்கரை வந்து மேலே லிஃப்ட் பண்ணி விடணும். லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கிக்கரை வந்து ஸ்லைட்லியாக கீழே கொண்டு போகணும். ஸோ ஒரு ஸ்ட்ரோக்கில் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த ட்ரிக்கரை வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டீசல் புல்லட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டீசல் புல்லட்டோட இன்ஜினோட எக்ஸாஸ்ட் சவுண்ட்